السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد. எல்லா புகழும் ஏக இறைவன் ஒருவனுக்கே. அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், பரிசுத்த அஹ்லுல் பைத்துகள், சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், நபிமார்கள், வலிமார்கள், இமாம்கள், ஷேகுமார்கள், உஸ்தாதுமார்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உரித்தாகட்டும் என வேண்டியவனாக, கண்ணியத்துக்குரிய சாதாத்துமார்களே, உலமாக்களே, ஹாஃபில்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, சங்கையான ஷஅபானுடைய மாதத்திலே, புனித பராஅத்தினுடைய இரவிலே நாம் அனைவரும் இருக்கிறோம். பராஅத்தை பற்றி நாம் நிறையவே பேசி இருக்கிறோம். ஷஅபானை பற்றியும் நிறையவே பேசி இருக்கிறோம். ஒவ்வொரு வருடமும் திரும்ப திரும்ப அவைகளை அதிகம் பேச வேண்டிய தேவை இல்லை என்றாலும், ஃபதக்கிர் ஃபஇன்ன திக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், நாயகமே யா ரசூலல்லாஹ், நீங்கள் அவர்களுக்கு ஞாபகம் ஊட்டிக் கொண்டே இருங்கள், அது மூமின்களுக்கு பிரயோஜனம் அளிக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த அடிப்படையில் சுருக்கமாக சில செய்திகளை உங்களுக்கு சொல்கிறேன். ஷஅபானுடைய மாதத்தில் பராஅத்துடைய இந்த இரவு என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு கொடுத்திருக்கிற மகத்தான ஒரு நாள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது பராஅத்துடைய நிகழ்வை கொண்டு மட்டுமல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாமெல்லாம் முன்னோக்கக்கூடிய கஅபத்துல்லாவை கிப்லாவாக இந்த ஷஅபானுடைய மாதம் பராஅத்துடைய பகல் நாளில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிப்லாவை எங்களுக்கு, கஅபாவை கிப்லாவாக ஆக்கி தந்தார். அப்ப எல்லோருமே மறக்க முடியாத ஒரு நாள் இந்த நாள். யாருக்கும் கஅபாவில் இதுவரைக்கும் சண்டை இல்லை. மற்ற எல்லா விஷயத்திலும் மார்க்கத்தில் பலதரப்பட்ட முரண்பாடுகள் இருக்கின்றன. ஆனால் கஅபா மூமின்களின் கிப்லா என்கிற விஷயத்தில் எந்த ஜமாஅத்துக்கும் இதுவரைக்கும் எந்த கருத்து முரண்பாடுகளும் இதுவரைக்கும் இல்லை. இதுக்கு பிறகு இருக்க மாட்டான்னு சொல்ல முடியல, இல்ல, அவ்வளவுதான். அப்போ இந்த நாள் என்பது கிப்லாவாக எங்களுக்கு கஅபா வழங்கப்பட்ட நாள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, ஷஅபானுடைய மாதம் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது ஸலவாத்து சொல்ல வேண்டும் என்கிற கடமை கொடுக்கப்பட்ட மாசம். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி, அல்லாஹ்வும் மலக்குகளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது ஸலவாத்து சொல்லுகிறார்கள், மூமின்களே நீங்களும் ஸலவாத்து ஸலாம் சொல்லுங்கள் என்று கட்டளையிட்ட மாதம் இந்த ஷஅபானுடைய மாதம். அப்ப இந்த மாசம் என்பது இந்த பராஅத்து ரொட்டியோட, பராஅத்து நோம்போட மட்டுப்படுத்தப்பட்ட மாதமோ நாளோ அல்ல. நிறைய இந்த மாசத்தில் வேறு காரியங்களும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நாட்களாக, மாதங்களாக இந்த மாத காலங்கள் இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, பராத், இந்த பராத் என்கிற விஷயம் பொதுவாக இந்த பராத் நோன்பு இஸ்லாத்திலே இருக்கிறதா இல்லையா, சஹீஹான ஹதீஸா லைஃபான ஹதீஸா என்கிற வாதம் பலருக்கு மத்தியில் இருக்கிறது. ஆனால் நம்முடைய சமுதாயத்திலே உள்ள மகா தவறு ஒன்று இருக்கிறது தெரியுமா? சண்டைக்குரிய விஷயத்தை தூக்கி பிடிப்பது, ஒற்றுமையான விடயத்தை கணக்கு எடுப்பதில்லை. இந்த விஷயத்துல எல்லா ஜமாத்துக்களுக்கு மத்தியில ஒரு ஒத்துமையான கருத்து ஒன்று இருக்குது. என்ன தெரியுமா? ஒவ்வொரு மாதத்திலும் ஐயாமுல் பீல் என்று சொல்லக்கூடிய, அதாவது சந்திரன் முழுமையாக இருக்கக்கூடிய
வெள்ளை நாட்கள் என்று இஸ்லாம் சொல்லக்கூடிய பிறை 13, பிறை 14, பிறை 15 சுன்னத்தான நோன்பு நோக்க வேண்டும். அது ரமலான் மாசத்திலே வராது. ஏன் வராது? ரமலான் மாசம் முழுக்க நோன்பு. துல் ஹஜ் மாசத்திலேயும் அந்த தக்பீர் ஐயாமு தஷ்ரீக்குடைய நாளுக்குள்ள அந்த நோன்பு வராது. தவிர மற்ற 10 மாதங்களிலும் 3 நோன்பு ஒவ்வொரு மாதமும் பிடிப்பது எங்களுக்கு சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறது. அது எத்தனை? பிற 13, பிற 14, பிற 15. இதுல ஒரு ஜமாத்துக்கும் முரண்பாடு இல்லை. எல்லா ஜமாத்தும் இந்த நோன்பை ஏற்றுக்கொள்கிறார்கள். நாம பராத்துடைய நோன்பு என்று சொல்வது இந்த மாசத்தினுடைய பிறை 15வது நோன்பை தான். அப்ப எங்க பிரச்சனை வருது? இன்னைக்கு நாள் நோன்பு இருக்குது என்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அது ஐயாமுல் பீல் என்கிற நோன்பா அல்லது ஸ்பெஷலா பராத்துடைய நோன்பா என்கிற சர்ச்சை தான் இருக்குது. அப்ப சர்ச்சை நோன்புலையா பேர்லையா? பேர்ல. ஒருத்தன் பராத்து நோன்பு நியத்து வைக்காம இன்றைக்கு நோம்ப பிடிச்சாண்டு வைங்க, அவனுக்கு கூலி இருக்கா இல்லையா? இருக்கு. சரி, பராத்து நோம்பு சொல்றவனே ஐயாமுல் பீலுடைய நோம்பு நியத்து வச்சாண்டு வைங்க, நன்மை இருக்கா இல்லையா? அப்ப ஏன் நம்முடைய சமுதாயம் இந்த பேர் விஷயத்துல சண்டை பிடிக்கிறோம் யோசிச்சு பாருங்க. அடுத்ததாக இந்த இரவுக்கு ஹதீதில நிஸ்பு ஷஅபான், ஷஅபானுடைய சரிபாதி நாள் என்ற பேரு இருக்குது. அதை எல்லாரும் ஏற்றுக்கொள்றோம். பராத் என்ற பேரு ஹதீதில் இருக்கா? அந்த விஷயத்துல சண்டையை பிடிக்கிறோம். அங்கேயும் என்ன வருது என்று கேட்டா, நிஸ்பு ஷஅபான் என்று ஒரு மாசத்துல நடுநாள் இருக்குது. அது பிற 15 தான். ஆனால் பராத்துடைய நாள் என்று சொல்றதா இல்லையா என்கிறதுல தான் பிரச்சனை வருது. இப்ப எதுக்கு சண்டை பிடிக்கிறோம்டா, இருக்கிற ஒன்றுக்குத்தான் இருக்கா இல்லையான்னு சண்டை பிடிக்கிறோம். ஆனால் பெயரில் தான் நாங்கள் வேறுபடுகிறோம். நோன்பு இருக்கு. இன்றைக்கு நாளுக்கு நிஸ்பு ஷஅபான்ங்கிற பேரு ஹதீஸ்ல இருக்கு. ஐயாமுல் பீலுடைய சுன்னத்தான நோன்பு ஹதீஸ்ல இருக்கு. பிரச்சனை இல்லை. அப்ப எப்ப வருது? பராத்துடைய நாள், பராத்துடைய நோன்பு என்று சொல்றதுலதான் ஆட்களுக்குள்ள பிரச்சனை வருது. இதுக்காக சண்டை பிடிக்கணும் என்ற அவசியம் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பராத்துடைய இரவு என்று எங்களுக்கு பெயர் சூட்டுவதற்காக, சண்டை பிடிப்பதற்காக எந்த அனுமதியும் கட்டளையும் தரல, எந்த தேவையும் இல்லை. ஆனால் இந்த நாளை குறிப்பிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் பல அறிஞர்களால் சொல்லப்பட்டது. ஒன்றல்ல, இரண்டல்ல, பல ஹதீதுகள் வந்திருக்கின்றன. ஒரு செய்தி ஹதீஸ் துறையில சொல்லுவார்கள், ஒரு செய்தி பலதரப்பட்ட வழிகளால் நம்மளுக்கு தகவலாக வந்து சேருகிறது என்றால் அந்த செய்தி அறிவிப்பாளர் ரீதியாக பலகீனமாக இருந்தாலும் அந்த விடயம் சஹீஹானது, அமல் செய்ய முடியுமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அடிப்படையில் தான் சொன்னார்கள் ஒரு ஹதீஸ். அது சில அறிஞர்கள் பலகீனமானது என்றும், சில அறிஞர்கள் பலமானது, நல்லது, அமல் செய்ய தகுமானது என்றும் சிலாக்கள் சொல்லி இருக்கிறாங்க. அதான் என்ன? ஷாபானுடைய சரிபாதி 15ஆம் நாள் வந்துவிட்டால் நீங்கள் நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள், அன்று இரவு வணக்க வழிபாடு செய்து கொள்ளுங்கள். அப்ப இதுக்காக நாம என்ன செய்ய தேவையில்லை, சண்டை பிடிக்க தேவையில்லை. சதகா, ரொட்டி கொடுத்தாலும் கூலி கிடைக்கும், நூடுல்ஸ் கொடுத்தாலும் கூலி கிடைக்கும், ரைஸ் சோறு கொடுத்தாலும் கூலி கிடைக்கும், புட்டு கொடுத்தாலும் கூலி கிடைக்கும். சதகா ஏதாவது ஒன்று கொடுங்க. வாழைப்பழம் கொடுத்தாலும் கூலி கிடைக்கும், பிலாப்பழம் கொடுத்தாலும் கூலி கிடைக்கும். சதகாவா எந்த பழத்தை கொடுத்தாலும் கூலி கிடைக்கும். இதுல எல்லாம் விவாதம் செய்ய தேவையில்லை. இன்றைய நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பனூ கல்ப் என்கிற கோத்திரத்தாருடைய ஆட்டு மந்தைகளுடைய ரோமங்களின் எண்ணிக்கை அளவு தன்னுடைய அடியார்களுக்கு நரக விடுதலை கொடுக்கிறான். அப்ப இந்த இரவு நம்ம என்ன கேட்கணும்? அல்லாஹ் கிட்ட இஸ்திக்பார், பிழை பொறுக்க தேட வேண்டும், இரவு வணக்கங்கள் செய்ய வேண்டும், பகற்காலங்களில் நோன்பு நோக்க வேண்டும்.
இரவில் முடியுமானவரை அதிகமாக தொழுகை, குர்ஆன் ஓதுவது போன்ற வணக்கங்களை செய்ய வேண்டும். இதெல்லாம் வருகிற ரமலானுக்கு நம்மை தயார்படுத்துகின்ற ஒரு கடமைகளாக, ஒரு செயல்பாடுகளாக, ஒரு அமல்களாக அமையும். எனவே அமல் செய்கிற விஷயத்துல நாம வாக்குவாதப்பட தேவையில்லை. நாம் அனைவரும் ஒன்றுபட்டு இன்ஷா அல்லாஹ் கபர் மையவாடிகளுக்கு சென்று பிரார்த்தனை செய்ய முடியுமானவர்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். போக முடியவில்லை என்றால் உங்கள் குடும்பங்களில் மரணித்தவர்களை நினைத்து நீங்கள் வீடுகளிலாவது துஆக்களை ஓதுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மையவாடிக்கு சென்று இந்த இரவிலே அழுது பிரார்த்தித்திருப்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா எங்களுக்கு அறிவிக்கிறார்கள். ஆக அன்புக்குரியவர்களே, நாம் அனைவரும் இதுவரை செய்த கூட்டான அமல்கள் போக நீங்கள் தனியான அமல்கள் சுபஹுடைய வேளை வரைக்கும் உங்கள் வீடுகளிலே செய்ய வேண்டும் என்பதை கூறி முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.